ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்கேல் இருக்கிற இடத்துல ஒய். ஓகே, இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ஆரிஜின் ஃபஸ்ட்டு பாக்ஸ், இதிலேருந்து இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சண்டே. ஸோ சண்டே ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து மண்டே, ஒரு பாக்ஸ் விட்டுருங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா மண்டே, அடுத்தது ஒரு பாக்ஸ் விட்டுருங்க. அடுத்தது டியூஸ்டே, கரெக்டாக டியூஸ்டே. ஓகே, அடுத்தது ஒரு பாக்ஸ் விட்டுருங்க. இது என்னது டியூஸ்டேக்கு அப்புறம் வெனஸ்டே ஃபுல்லாக ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் விட்டுருங்க. ஃப்ரைடே, அடுத்தது ஒரு பாக்ஸ் விட்டுருங்க. சாட்டர்டே. ஓகே, இப்போ ஸ்கேல் எப்படி எழுதியிருக்கோம்? இந்த ஸ்கேல் வந்து இந்த சைடு கார்னர் லாஸ்ட் எண்டில் தான் ரைட் பண்ணணும் ஸ்கேல். ஓகே, ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ் அது ஃபுல்லுமே ரைட் பண்ணுவாங்க. ஒய் ஆக்சஸ் 1 யூனிட் அப்படிங்கிறது எவ்வளோ மொபைல்ஸ்னு சொல்லியிருக்காங்க? 10 மொபைல்ஸ். ஓகே, 10 மொபைல்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. அப்போது ஒய் ஆக்ஸில் 10 நோட் பண்ணணும். இது 10, ஃபஸ்ட்டு பாக்ஸ் 10 கரெக்டாக. தென் செகண்ட் பாக்ஸ் 20 and then third box 30, then fourth box 40, then fifth one 50, then 60 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சண்டேல எவ்வளோ மொபைல்ஸ்? 50. ஸோ கரெக்டாக சண்டே இங்கே இருக்குங்களா? ஸோ இதை இந்த லைனையே தான் பேஸ் பண்ணி வரணும். ஓகேங்களா? ஸோ சண்டேல 50 மொபைல்ஸ் கரெக்டாக 50க்கு நேராக மார்க் பண்ணிட்டு இந்த லைனை ஃபுல்லுமே சண்டே வரைக்கும் இழுத்து விடுங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடும் ட்ரா பண்ணுங்கள். ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைன் மேலேயே கரெக்டாக வரணுமா? ஓகே, அடுத்தது மண்டே. இப்போ மண்டேல எவ்வளோ? 45. ஓகே, ஸோ 45 அப்படிங்கும்போது 0க்கும் 10க்கும் சென்டரில் 9 லைன்ஸ் இருக்கும். 0 ஆஃப்டர் ஃபஸ்ட் லைன் வந்து 1, 0 ஆஃப்டர் 2 செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 2, அப்போ 10 ஆஃப்டர் ஃபிஃப்த் லைனு 15. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 45. அப்போ 40 ஆஃப்டர் ஹவு மெனி லைன்ஸ்? 45, 5. ஓகே, இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். இந்த கையிலேயே போடுறதுனால மிஸ் ஆகுதுமா. ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு டைம் தான் ட்ரா பண்ணணும். ஓகே, அழுத்தி ட்ரா பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே எவ்வளோ? 40. ஸோ கரெக்டாக 40. ஸோ 40 இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். இந்த லைன் மேலே கரெக்டாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெனஸ்டே 20. ஸோ 10, 20. ஸோ 20 கரெக்டாக 20. ஓகே, இந்த ஹரிசாண்டல் லைன் வரைக்கும் தான் இழுத்து விடணும். கீழே வரைக்கும் இழுத்து விடாதீங்க. ஓகே, இது வரைக்கும் இழுத்து விடுங்க. கீழே வந்து நம்ம சும்மா லைட்டாக மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் மட்டும்தான் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணணும். கீழே வந்து லைட்டாக கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு, ஏன்னா அது சண்டேன்னு தெரியறதுக்காக கொஞ்சம் கீழே இழுத்து விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது எல்லா இதுலேயுமே கொஞ்சம் மட்டும் கீழே இழுத்து விடுங்க. இந்த ஹரிசாண்டல் லைனோட கொஞ்சம் கீழே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெனஸ்டேயில் முடிச்சாச்சு. அடுத்தது தேர்ஸ்டே 35. இப்போ 30 ஆஃப்டர் ஹவு மெனி லைன்ஸ்? 5 லைன்ஸ். ஓகே, ஸோ திஸ் 30 ஆஃப்டர் 5 லைன்ஸ். எந்த இடத்துல வரும்? 30 ஆஃப்டர் 5 லைன்ஸ். இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, கீழே கொஞ்சம் லைட்டாக எழுதுடும். அடுத்தது ஃப்ரைடே எவ்வளோ? 30. ஓகே, 30 எங்கே இருக்குது? இந்த பிளேஸ் கொஞ்சம் கீழே. ஓகே, சாட்டர்டே 55. ஸோ 55 வந்து 50 ஆஃப்டர் 5th லைன். ஓகே, இந்த பிளேஸ் கம்ப்ளீட் பண்ணி தட்ஸ் ஆல். ஓகே, அவ்வளோதாம்மா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதோடு முடிஞ்சிச்சு. ஓகே, ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது நான் ஸ்கேல் இவ்வளோ தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். அதே மாதிரியே பார்த்துக்கோங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கிராஃபை ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். நானே 2 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, அதையும் பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதையும் பார்த்துட்டு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். ஹோம்ஒர்க் தரதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 5.3 பாருங்கள். அவங்களே கிராஃப் ட்ரா பண்ணிட்டாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 5.3.
எக்ஸாம்பிள் 5.3 பாருங்கள். சண்டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கேல் 1 யூனிட் அப்படிங்கிறது 2 ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துட்டாங்க பாருங்கள். அவங்க ட்ரா பண்ணியிருக்காங்க. ரீடிங் காமிக்ஸ், சால்விங் பசில்ஸ், ரீடிங் நாவல்ஸ், ரீடிங் ஸ்டோரிஸ் அண்டு ஸ்டடிங் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். விச் ஆக்டிவிட்டி இஸ் ஃபாலோடு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போ இது ரீடிங் ஸ்டோரிஸ் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் ஸ்பெண்ட் தேர் டைம் ஆன் சால்விங் பசில்ஸ். ஓகே, சால்விங் பசில்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சால்விங் பசில்ஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல. ஓகே, 6க்கும் 8க்கும் சென்டரில் இருக்குது. ஸோ 7. ஓகே, மிடில் வந்து 7. எப்படி சார் இங்கே இடத்துல 7 நோட் பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே இல்லைமா பாருங்கள். 0 to 2. அப்போ சென்ட்ரல் லைன் என்னவாக இருக்கும்? 1. ஓகே, 2 to 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சென்ட்ரல் லைன் வந்து 3. ஓகே, சென்ட்ரல் லைன் வந்து என்னவாக இருக்குன்னா 3. நல்லா கவனிங்கம்மா. சென்ட்ரல் லைன் பார்த்திங்க அப்படின்னா 3. அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ். நல்லா புரிஞ்சா இல்லைங்களா? 0 பாருங்கள். இது இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த லைன் செக் பண்ணுங்கள். 0க்கும் 2க்கும் சென்டரில் ஒரு சின்ன லைன் 5th லைன் வந்து என்னவாக இருக்குன்னா 1. ஓகே, 2க்கும் 4க்கும் சென்டரில் 5th லைன் வந்து என்னவாக இருக்கும்? 3. ஓகே, அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6க்கும் 8க்கும் சென்டரில் தான் இந்த லைன் வந்திருக்கு. அப்போது ரீடிங் ஸ்டோரிஸ் சால்விங் பசில்ஸாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் சால்விங் பசில்ஸ். அப்போது 6க்கும் 8க்கும் சென்டரில் தான் இந்த வேல்யூ வந்திருக்கு. ஸோ 7. ஓகேங்களா? பாருங்கள். 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் தேர் டைம் டு ஒர்க் அவுட் சால்விங் பசில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபாலோ எய்தர் ரீடிங் ஸ்டோரிஸ் ஆர் ரீடிங் தேர் சப்ஜெக்ட் இஸ். ஓகே, த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபாலோ எய்தர் ரீடிங் ஸ்டோரிஸ் ஆர் ரீடிங் தேர் சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா 8 + 4 = 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் தேர் டைம் ஆன் ரீடிங் ஸ்டோரிஸ் ஆர் சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க? ஸ்டடிங் சப்ஜெக்ட். ஸோ ஸ்டடிங் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா 4. ஓகேங்களா? இப்போது ரீடிங் பார்த்திங்கன்னா ரீடிங் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ? 8 + 4 12. ஓகே, 12 மெம்பர்ஸ் வந்து ஸ்பெண்ட் ரீடிங்குக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். த ஆக்டிவிட்டி ஃபார்ம்டு பை மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ். மினிமம்னா இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மினிமம் எது? 4. எது? ஸ்டடியிங் சப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு பை மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டுக் பார்ட் இன் ரீடிங் காமிக்ஸ் இஸ். காமிக்ஸ் வந்து எவ்வளோ ரீட் பண்ணியிருக்காங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 5 தானே பாருங்கள். 4க்கும் 6க்கும் சென்ட்ரல் இருக்குது. அப்போ 5th. ஓகே, ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 5.3ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை அந்த கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நம்பர் ஆஃப் லட்டுஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, இது எப்படி சார் பண்ணுறது? இப்போது இந்த இடத்துல யூனிட் என்னென்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 10 எடுத்துக்கோங்க. 1 யூனிட் அப்படிங்கிறது 10. 1 யூனிட் அப்படிங்கிறது நல்லா கவனிங்கம்மா. 1 யூனிட் அப்படிங்கிறது 10 லட்டூஸ். 1 யூனிட் அப்படிங்கிறது 10 லட்டூஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். இப்போது ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லட்டூஸ். ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லட்டூஸ். கிளாஸஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, அதாவது ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது வந்து கிளாஸஸ், வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லட்டூஸ். இதை பேஸ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே யூனிட் என்னன்னு சொல்லியிருந்தேன் 10. அப்போது ஒய் ஆக்சஸில் 0க்கு ஆஃப்டர். ஓகே, 0க்கு ஆஃப்டர் 10, 20, 30, 40, 50 அந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல கிளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் விட்டுட்டு 6th, 7th, 8th, 9th, 10th இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸில் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நோட் பண்ணிவிட்டு நீட்டாக நான் இப்போ ஒரு கிராஃப் ட்ரா பண்ணல அந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் தேர்ட் கொஸ்டின். த ஃப்ரூட்ஸ் லைக்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் எஸ் ஃபாலோஸ். ட்ரா எ பார் கிராஃப் ஃபார் திஸ் டேட்டா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து
நம்பர்ஸ் பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது. எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 12 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு யூனிட் அப்படிங்கிறது 1 யூனிட் அப்படிங்கிறது 1 ஸ்டூடெண்ட்ஸ்னே எடுத்துக்கோங்க. 1 யூனிட் அப்படிங்கிறது 1 ஸ்டூடெண்ட்ஸ்னே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 1 யூனிட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1 y-axis 1 யூனிட் ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா x-axis என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே ஃப்ரூட்ஸ். x-axis வந்து ஃப்ரூட்ஸு, y-axis பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். y-axis வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு என்ன யூனிட் சொல்லியிருந்தேன், ஸ்கேல் எவ்வளோ சொல்லியிருந்தேன், 1 யூனிட் அப்படிங்கிறது 1 ஸ்டூடெண்ட். ஓகே, அப்போது y-axisல எப்படி நோட் பண்ணோம், 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கண்டினியூஸாக ட்ரா பண்ணிட்டே வரும். ஓகே, எப்படி 10 20 நோட் பண்ணிங்களோ அதே மாதிரி y-axisல 1 2 3 4 5 6 எது வரைக்கும் ரைட் பண்ணால் 12 வரைக்கும் ஹையஸ்ட் வேல்யூ 12 தான். 12 ஆஃப்டர் 13. ஓகே, 13 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டு நீட்டாக ட்ரா பண்ணிடலாம். பார் கிராஃப் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், டே நம்பர் ஆஃப் ஆப்சன்டீஸ். மண்டேல எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஓகே, த பிக்டோகிராஃப் கொடுத்துருக்கிறது பிக்டோகிராஃப், அதை வச்சு பார் கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, மண்டேல எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க, டியூஸ்டேயில் எத்தனை பேர், வெனஸ்டேயில் எத்தனை பேர், தேர்ஸ்டேயில் எத்தனை பேர், ஃப்ரைடேயில் எத்தனை பேர், சாட்டர்டேயில் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் அப்படிங்கிறது 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு பிக்சர் அப்படிங்கிறது 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஹாஃப் பிக்சர் அப்படிங்கிறது 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பிக்சர் 4. ஓகே, தென் 2, தென் 4 + 2 6, 4 + 4 8. இங்கே எதுவுமே இல்லை, 0. ஓகே, இந்த இடத்துல அப்போது நீங்கள் எதுவுமே நோட் பண்ண தேவையில்லை. ஃப்ரைடே மட்டும் நோட் பண்ணி வச்சுருந்தா போதும். நெக்ஸ்ட்டு சாட்டர்டேன்னு பார்த்தீங்கன்னா 12 + என்னது 2 16. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கேல் 1 யூனிட் அப்படிங்கிறது 2 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. 1 யூனிட் அப்படிங்கிறது 2 சென்டிமீட்டர். 1 யூனிட் அப்படிங்கிறது 2 சென்டிமீட்டர். அப்போது 2 2 ஆட் பண்ணிட்டே போகணும் y-axisல. 2 4 6 8 10 12 14 16 எக்ஸட்ரா ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க 18 வரைக்கும். இப்போ இதில் ஸ்கேல் x-axisல என்ன வரும் அப்படின்னா டே, y-axisல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்கம்மா, இப்போ நான் சொன்னது எந்த மாதிரி ரீட் பண்ணேன்னா, கிராஃப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே எப்படி டேஸ் ஆஃப் வீக்ஸ்ன்னு x-axis கீழே எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் ரைட் பண்ணணும். ஓகே, இங்கே எப்படி நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்டு. ஓகே, இங்கே எப்படி y-axisல சைடில் எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் ரைட் பண்ணணும். ஓகே, அதுதான் நான் சொல்லிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சம்மில் பாருங்கள், டே அண்டு நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு. இது வந்து y-axisல நோட் பண்ணியிருந்தோம். ஸோ y-axisக்கு நேராக நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்டு, y-axis அதாவது வெர்டிக்கல் லைனுக்கு சைடில் இது ஃபுல்லுமே ரைட் பண்ணோம். ஹரிசாண்டல் லைனுக்கு சைடில் கீழே பார்த்தீங்கன்னா டேன்னு ரைட் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு சம்முக்கும் ரைட் பண்ணணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். செகண்ட் சம் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கிளாஸஸ் அப்படிங்கிறது x-axis கீழே வரணும். நம்பர் ஆஃப் லட்டூஸ் அப்படிங்கிறது y-axisக்கு சைடில் எழுதணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸு அப்படிங்கிறது வந்து x-axisக்கு கீழே ரைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது y-axisல சைடில் ரைட் பண்ணணும். ஓகே, 4th கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி டேஸ் அப்படிங்கிறது x-axis கீழே, y-axis அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆப்சன்டேஸ் y-axisக்கு சைடில் ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு கிராஃப் மட்டும் ட்ரா பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த வீடியோவை 2-3 டைம் பாருங்கள், எப்படி பார் கிராஃப் ட்ரா பண்ணிக்கிறேன்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, நீட்டாக ட்ரா பண்ணிடுங்க. இந்த 3 சம்முமே ஹோம்ஒர்க்கு, 2nd 3rd 4th. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சம் வந்து நீட்டாக புக்கு இருக்கிறவங்க புக்லேயே ரைட் பண்ணிடுங்க. புக் இல்லாதவங்க கொஸ்டின் வித் ஆன்சர் ரைட் பண்ண வேண்டாம், இதுக்கான ஆன்சரை மட்டும் ரைட் பண்ணால் போதும். ஓகே, இந்த சம்முக்கு மட்டும், ஃபஸ்ட்டு சம்முக்கு மட்டும் ரைட் ஒன்லி ஆன்சர். ஓகே, 2nd 3rd 4th இந்த 3 சம்முமே பார் கிராஃப் நீட்டாக ட்ரா பண்ணோம். நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கணும் அதே மாதிரியே ட்ரா பண்ணோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, என்ன சார் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதை நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதே மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணிடுங்க. எந்த சம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா 4th சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, 2nd 3rd உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. 4th சம் நான் எப்படி போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் இன்னொரு டைம் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸோ மச்.